கோல்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்குறது பெஸ்ட் சார்? அதாவது பிசிக்கல் கோல்டா வாங்குறது பெஸ்ட்டா? டிஜிட்டல் கோல்டா வாங்குறது பெஸ்ட்டா? இப்போ ஃபிசிக்கல் கோல்டு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் கோல்டுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ சேதாரம், செய்கூலி இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ டிஜிட்டலில் வாங்கும்போது அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவு. ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது ETF எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்குறது. ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம நார்மல் வந்து ஒரு லம்சமாவோ இல்லை வந்து SIPயாவோ வாங்க முடியும். இதில் வாங்கும்போது அதோடைய மேனேஜ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். இது வந்து இந்த ஒரு 15% 18% அந்த GST கொடுத்து நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்குறதுக்கு பதில் இது வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் மெக்கானிசம். இது வந்து நிச்சயமாக கையில் கிடைக்கும். இது வந்து ஒரு லிக்விடிட்டி அசெட் கூட. ரெண்டு விதமாக அவங்க யோசிக்கணும். அழகுக்காக வாங்குறேன்னா இல்லை வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன்னா. அழகுக்காக வாங்குறேன்னா நகைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் நகையாக வாங்குங்க, இல்லை வந்து அதோடைய உங்களுடைய பயன் தரக்கூடிய அந்த விஷயத்தை வாங்குங்க. இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறேன். இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆக போகுது. அந்த குழந்தைக்காக நான் இன்றைக்கே வந்து நகையை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா இந்த 20 வருஷத்தில் பேட்டர்னே சேஞ்ச் ஆகும். மேபி அந்த குழந்தை எனக்கு நகையை வேணான்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறதுக்கு வந்து அது வந்து ஒரு உகந்த இது கிடையாது.